வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கிராம்புல நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். உடலை பருமனடைய செய்யறதுக்கும் வளர்ச்சிதை மாற்ற பணிகளுக்கு உதவுறதுக்கும் உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும் ரத்த ஓட்டத்தை நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் தடை இல்லாமல் சீராக ரத்த ஓட்டத்தை அளிக்கிறதுக்கெல்லாம் கிராம்பு நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஜீரண நொதிகள்லாம் கிராம்பு நம்ம சாப்பிடும் போது சுரக்க ஆரம்பிக்கிறதால செரிமானம் எப்போதுமே நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த நன்மைகள் மட்டுமே கிராம்பு நமக்கு கொடுக்கலுங்க மக்களே. இன்னும் ஏராளமான பல்வேறு மருத்துவ நன்மைகளை கிராம்பு நமக்கு கொடுக்குது. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். செரிமானத்திற்கு ஆரோக்கியம் கிராம்பு உட்கொள்வது செரிமான ஆரோக்கியத்திற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். எனவே தினமும் ஒரு கிராம்பை நம்ம உட்கொள்ளும் போது செரிமான நொதிகளினுடைய உற்பத்தியை தூண்டி உணவு முறிவு மற்றும் ஊட்டச்சத்துக்களுக்கு அந்த உணவுகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதற்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும். ஸோ இதனால் அஜீரணம், உடல் வீக்கம் அல்லது மலச்சிக்கல் போன்ற இந்த சீரற்ற குடல் இயக்கம் சார்ந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது. அந்த பாதிப்புகள் இருக்கும்போது நீங்கள் கிராம்பில் செஞ்சிருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு கியூர் ஆகிடும். கூடுதலாக கிராம்பு உட்கொள்வது குமட்டல் மற்றும் வயிற்று அசௌகரியத்தை போக்குவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இந்த கிராம்பு பல்வேறு செரிமான பிரச்சனைகளுக்கும் இயற்கையான ஒரு தீர்வாக அமைந்து ஆரோக்கியமான செரிமானத்தை கிராம்பு உங்களுக்கு கொடுக்கும். வாய் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு கிராம்பு எடுத்துக்கலாம். நீண்ட காலமாக பாரம்பரிய மருத்துவத்தில் வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவக்கூடிய முக்கிய மூலிகைகளில் ஒன்றாக கிராம்பு அமையுது. கிராம்பு பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் ஆன்டிசெப்டிக் பண்புகள், ஈறு நோய்கள் மற்றும் பற்சிதைவை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதில் முக்கிய பங்கு வகிக்குது. ஒரு கிராம்பை நம்ம மென்று சாப்பிடும் போது சுவாசத்தை புத்துணர்ச்சி அடைய வச்சுக்கலாம். வாயு புண்களை குறைக்கிறதுக்கும் அது உதவிகரமாக இருக்கும். மேலும் பல்வெளியை போக்குறதுக்கும் கிராம்பு ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். பொதுவாக கிராம்புகளில் இயற்கையாக மயக்க மருந்து காணப்படும். இது பாதிக்கப்பட்ட இடத்தை தற்காலிகமாக உணர்வடைய செஞ்சு பல்வழியிலிருந்து நமக்கு நிவாரணம் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வாய் ஆரோக்கியத்தை கிராம்பு நமக்கு பாதுகாக்கும். அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் கொண்டது கிராம்பு. நாள்பட்ட அலர்ச்சியின் காரணமாக இதய நோய், மூட்டு வலி, கீழ்வாதம், சர்க்கரை வியாதி, புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை இல்லாமல் போகிறது, இது மாதிரி இன்னும் பிபி ப்ராப்ளம், இது மாதிரி சில புற்றுநோய்கள் உள்ளிட்ட பல்வேறு சுகாதார பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். ஏன்னா நமக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்பு இருக்காது, அலர்ச்சி எதிர்ப்பு தன்மை இல்லாமல் போயிடும். இதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். இவை அனைத்திற்குமே சிறந்த தீர்வாக கிராம்பு நீர் அமைகிறது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த கிராம்பு எடுத்துக்கொள்ளும் போது சக்தி வாய்ந்த அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் நமக்கு கிடைக்கும். இதனால உடல்ல வீக்கம் ஏற்படுவது குறைவாக இருக்கும். மூட்டு வலி, முடக்குவாதம், பிபி, சுகரு, இது மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. இதன் மூலம் நாள்பட்ட நோய்களை உருவாக்கக்கூடிய அந்த அபாயத்தை குறைச்சிக்கலாம். இது தவிர நமக்கு தினசரி நம்மளுடைய உணவுகளில் ஒரு கிராம்பு சேர்த்துக்கொள்வதன் மூலமாக நமக்கு மூட்டு வலி இது எல்லாத்தையுமே நம்ம குறைச்சிக்கலாம். ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையுமே நம்ம மேம்படுத்திக் கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு கிராம்பை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளுமே ஒரு கிராம்பு சாப்பிடுவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக அமைவது உடல்ல நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடிய திறன் அதிகரிக்கிறது தான். ஸோ அதில் அதிக அளவிலான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கிராம்பில் இருக்கு. குறிப்பாக இந்த கிராம்பில் இருக்கக்கூடிய யூஜனால் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் உடலை பாதுகாக்கிறதுக்கும் அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதன் மூலமாக சளி, காய்ச்சல் போன்ற பொதுவான நோய்களை தடுத்துக் கொள்ளலாம். இது அன்றாட வழக்கத்திற்கு இன்றியமையாத ஒன்றாகவும் அமைகிறது. எனவே நம்மளுடைய இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி சைடு எஃபெக்ட் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் குணப்படுத்தி சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் வராமல் தடுக்கிறதுக்கு கிராம்பை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். நீரிழிவு நோய்க்கு தீர்வாக அமைகிறது கிராம்பு. நீரிழிவு நோயாளிகள் தங்களுடைய அன்றாட உணவுகளில் கிராம்பை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக ரத்த சர்க்கரையினுடைய அளவை நிர்ணயிக்கலாம். அதாவது உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த கிராம்பு இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்துவதன் மூலமும் சிறந்த குளுக்கோஸ் வளர்ச்சிதை மாற்றத்தை ஊக்குவிக்கிறதன் மூலமாக கிராம்பு ரத்த சர்க்கரையை சீராக்கிறதுக்கு உதவுவதாக குறிப்பிடப்படுது. குறிப்பாக டைப் 2 நீரிழிவு நோயாளிகள் அல்லது அந்த நிலைமையை உருவாக்கக்கூடிய அபாயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கிராம்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து நம்ம கிராம்பு உட்கொள்வதன் மூலமாக சீரான மற்றும் நிலையான ரத்த சர்க்கரை அளவை பராமரிக்கலாம். அதாவது பிளட்ல நம்மளுடைய அந்த ரத்த சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கும். தினமும் ஒரு கிராம்பு நம்ம மென்று சாப்பிடுவதன் மூலமாக இது போல ஏராளமான உடல் நல ஆரோக்கியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எனவே தொடர்ந்து கிராம்பு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பகுதியில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.